ஹாய், என்கிட்ட இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இண்டஸ்ட்ரியல் நர்ஸை பற்றி சொல்லுங்கள், சவுதி அரேபியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் நர்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க. சவுதி அரேபியாவில் எப்படி இருக்குன்னா, ஒன்லி மேலுக்கு மட்டும் தான் வேகன்சி இருக்கும், ஃபீமேல்ஸ்க்கு வந்து வேகன்சி இருக்காது. மேலுக்கு வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து சைட் நர்ஸ், இன்னொன்று வந்து கேம்ப் நர்ஸ். சைட் நர்ஸ்னால் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ரூம் இருக்கும், ஃபஸ்ட் எய்ட் ரூம், அது வந்து சைட் நர்ஸ். கேம்ப் நர்ஸ்னால் அவங்கள ஒர்க் பண்ணிட்டு வந்து தங்குற இடம் இருக்கும், அதுதான் வந்து கேம்ப் நர்ஸ். ரெண்டு இடத்துலையுமே அவங்க வந்து ஜஸ்ட் பேசிக்காக தலைவலி, கால்வலி, ஜுரம், கோல்டு, இரும்பல் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கான பேசிக் டேப்லெட்ஸ் நம்மகிட்ட இருக்கும், அது கொடுக்கணும். இது ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு எதனா வந்து இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா நம்ம தான் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இருக்கா அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்து நம்ம செக் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஒர்க் இருக்காது. 2 hours டியூட்டி இருக்கும். பேசிக் சேலரி 4,500 ரியால் ஸ்டார்ட் ஆகுங்க. நிறைய டைம் இருக்கும். நீங்கள் வேறு எதனா கண்ட்ரிக்கு போகணும், அப்ராட் போகணும், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் நர்ஸ் நீங்கள் தாராளமாக வரலாம். உங்களுக்கு வேறு எதனா டவுட் தான் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.